தமிழ்நாட்டு மீனவர்கள் கச்சத்தீவில் மீன்பிடிக்க வழிவகை செய்யக்கூடிய விதத்தில் இலங்கையுடன் புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூரில் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு 38,956 பயனாளிகளுக்கு 200 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 82 கோடி ரூபாய் மதிப்பிலான 206 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மீனவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களையும் பட்டியலிட்டார். வேதாரண்யம், தலைஞாயிறு பகுதிகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க 250 கோடி ரூபாயில் சிப்காட் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதேபோன்று விழுந்தமாவடி வானமாகத்தேவியில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி இறங்குதளம் அமைக்கப்படும் என்றும், நாகை மாவட்டத்தில் பன்னோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும் என்றும், நாகை மாவட்டத்திற்கு 6 முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், பாஜக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் 3656 தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. ஆனா செய்யறாங்களா? இல்ல. 2010ஆம் ஆண்டு முதல் 2 நாட்டு மீனவர்களுக்கும் இடையே பல கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ நடக்கிறது இல்ல. 2016ஆம் ஆண்டு இந்திய இலங்கை மீனவருடைய அமைச்சர்கள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கப்பட்ட முடிவுகள் மீறப்படுது. இலங்கை கடற்படையோட அடக்குமுறை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இலங்கையோட வெளிநாட்டு மீன்பிடி தடை சட்டத்தால கொடுமைகள் அரங்கேறுது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, இதுல நீங்க தான் நேரடியாக தலையிட்டு தீர்க்கணும். தமிழ்நாட்டு மீனவர்கள் கச்சத்தீவில் மீன்பிடிக்க வழிவகை செய்யக்கூடிய விதத்தில் இலங்கையுடன் புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். மிக கொடூரமான விதிமுறைகள், தண்டனைகள் அடங்கியிருக்கக்கூடிய 2018ஆம் ஆண்டு சட்டத்தை இலங்கை அரசு நீக்கணும். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவங்களோட மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திட நீங்க பேசணும். கச்சத்தீவு அருகே தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்கிறத இலங்கை அனுமதிக்கக்கூடிய வகையில் புதியதொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நீங்க நடவடிக்கை எடுக்கணும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவோடு ஏந்தி பெண்கள் உள்ளிட்டோர் பிச்சை எடுத்து நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். 1 கோடி 2 கோடின்னு பயன் போடுறாங்க. அரசாங்கத்திட்ட நிதி இல்லைன்னு நாங்க பிச்சை எடுத்து இந்த காசை நாங்க தாரோம், அரசாங்கத்துக்கு தாரோம். நாங்க இந்த காசு வச்சாது எங்க கணவரையும் எங்க அண்ணன் தங்க சகோதரர் எல்லாரையும் நீங்க மீட்டு தாங்க. பிள்ளைய படிக்க பரிச்சை எழுத கூட முடிய மாட்டேங்குது. எங்க பிள்ளைய அங்க பீஸ் பணம் கேட்டு எங்க பிள்ளைல தொந்தரவு பண்றாங்க. சீக்கிரமா விடுதலை பண்ணி தாங்க. கச்சத்தீவு விவகாரத்தில் இலங்கை அரசுடன் புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியிருப்பதற்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமை தமிழக மீனவர்களுக்கு இருக்கிறது. அதற்கு இலங்கை அரசும் தமிழக மீனவர்களையும் ஒன்னா இணைச்சு மத்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து பேசி மீன் பிடிக்கிற உரிமையை மீட்டு கொடுக்கணும். அந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தை மீனவர்களுக்காக போடணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுபோக இலங்கையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு கொடுக்கிற பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே எங்க போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியை நாங்க நினைக்கிறோம். ஆகையினால இந்த போராட்ட குழுவின் சார்பாக தமிழக முதல்வருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.